நம்ம இதை கவாத்து பண்ணி உரம் வைக்கிறதுனால வரக்கூடிய வருஷத்தில் நல்லா காய்க்கும். இப்போ நிறைய கஸ்டமர் என்ன பண்ணுறாங்கன்னா, வருஷம் ஃபுல்லாகவே உரம் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படியும் வைக்கக்கூடாது. நம்ம மாடி தோட்டத்தில் வேணால் அப்படி வைக்கலாம். கிரேப் கொய்யாங்கிறது ஒரு திராட்சை கொய்யான்னு சொல்லலாம். அதாவது கொத்து கொத்தாக காய்க்கும். அதனால தான் அதை கிரேப் கொய்யான்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு. அதுவே பழமும் பார்த்தீங்கன்னா ஒரு திராட்சை பழம் அளவுக்கு தான் வரும். இதுக்கு மேலே பெருக்காது காய். பாருங்கள், இதுதான் கிட்டத்தட்ட நல்லா அப்படி கை வச்சாலே வந்துடும். நல்லா பழுத்துச்சுன்னா கை வச்சாலே வந்துடும். அப்படியே சாப்பிடலாம் பழம். ஒரு ஸ்ட்ராபெரி கொய்யா இருக்கு இல்லையா, அதுவுமே ஒரு புளிப்பு கலந்த சுவையில் தான் இருக்கும். இது பாருங்கள், ஸ்வீட் கட்டிமோன், தாய்லாந்து வெரைட்டி ஸ்வீட் கட்டிமோன் எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள். கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. 3 வருஷம் தான், நிறையவே காய்ச்சிச்சு. நான் முதல்ல காமிச்ச மரத்தில் பூக்கள் வந்திருந்தது. வணக்கம். சென்னை கூடுவாஞ்சலில் இருக்கக்கூடிய கிரீன் நர்ஸில் எக்ஸாட்டிக் பழச்செடிகள் நிறையா சேல் பண்ணுறோம். அந்த பழச்செடிகளை நிறைய பண்ணை தோட்டங்களுக்கும் நடவு பண்ணி அதை பராமரிச்சும் கொடுக்குறோம். அந்த மாதிரி நம்ம நடவு பண்ணி பராமரிச்சுட்டு வரக்கூடிய ஒரு தோட்டத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எப்போ நடவு பண்ணணுன்னா, நீங்கள் யாரும் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஜூலை 23, 2023 நடவு பண்ண ஒரு தோட்டம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த செவலனி பார்த்தீங்கன்னா குட்டை ரகம். இந்த குட்டை ரகம் வந்து 3 வருஷத்தில் காய்க்கும்னு சொல்லுவோம். இந்த 3 வருஷத்தில் காய்க்குங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சியாக பாருங்கள், அது காய்ச்சிருச்சு. அதுக்கு டியூட்டி அது கரெக்டாக செய்திருச்சு. ஏன் வந்து காய் இன்னும் பெருக்கலை, இல்லைன்னா நிறைய காய் பிடிக்கலை அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மண்ணோடைய வளம், ரெண்டாவது நீர் தேவை. தென்னையை பொறுத்த அளவுக்கு நீர் தேவை அதிகம். நம்ம இப்போ இருக்கக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகம் பகுதியில் இருக்கிறோம். பொதுவாக முதல் பாலையில் வர்றது வந்து பிஞ்சுகள் பிடிக்காது. போக போக தான் 5, 10 அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ரெகுலராக பாலையும் கூட வந்துகிட்டே இருக்குது. இந்த பக்கம் பாலை இருக்குது, அந்த பக்கம் பாலை இருக்குது. நிறைய பேர் நம்ம தென்னங்கன்று வாங்கிட்டு கூட சொல்லுவாங்க, சார் 3 வருஷத்தில் காய்க்க, நீங்கள் இன்னும் காய்க்கவே இல்லை, செடி உட்கார்ந்தே இருக்குது, எழுந்திரிக்கவே இல்லை, இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த மரத்தை பாருங்கள், 3 வருஷத்தில் சூப்பராக வளர்ந்துருக்கு, சூப்பராக பாளையம் வந்துருச்சு. இதுக்கு என்னென்னா அதனுடைய பராமரிப்பு, அதனுடைய மண்ணோட தன்மை. என்ன ஒன்று, தண்ணி மட்டும் தான் கொஞ்சம் மைனஸ். ஏன்னு கேட்டால், இப்போ கேரளா இல்லை பொள்ளாச்சி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா, நாகர்கோவில் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து மழை நாட்கள் அதிகம். தென்னையை பொறுத்த வரைக்கும் மழை நாட்கள் அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் இயற்கையாக வளர்ந்து சீக்கிரமாகவே காய்ப்பு வந்து நிறையாவும் காய்க்கும். அப்போது நமக்கு இங்கே மழை நாட்கள் கம்மின்னா நம்ம அதுக்கு வந்து தண்ணீரை வந்து அதிகமாக கொடுக்கணும். அதிகமாக கொடுத்தா கண்டிப்பாக 3 வருஷத்தில் நிறையவே காய்க்கும். இந்த செடிகள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 30 தென்னங்கன்றுகள் நட்டிருக்கும். இந்த பக்கம் லெஃப்ட் சைடு ஒரு 15, ரைட் சைடில் ஒரு 15. இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 செடி வந்து குட்டை ரகம். அதேமாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 5 செடி வந்து குட்டை ரகம் நட்டிருக்கும். பாருங்கள், எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. அடுத்து வந்து நம்ம ஒரு 19, 20 செடி வந்து குட்டை நட்டை நடவு பண்ணியிருக்கோம். இந்த குட்டை நட்டையிலே கூட பாளைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் சின்னது ஒரு பாளையாக வருது. இந்த இதில் பாலை வந்திருக்கு பாருங்கள், இந்த பாலை வந்திருக்கு. இந்த உள்ளே போக போக எல்லா மரத்துலேயுமே பாலை வந்திருக்கு. இது போக போக இன்னும் மரங்கள் வந்து நல்லா தெளிவாக இருக்குது. என்ன காரணம்னா, அந்த பக்கத்தில் அவங்க வீடு இருக்கிறதுனால அதை கொஞ்சம் அதிகமாக கவனிக்கிறாங்க, அதிகமாக தண்ணி விடுறாங்க. அதனால் அது வந்து கொஞ்சம் நல்லா வேகமாகவே வளர்ந்து வருது பாருங்கள். நல்லா தண்டெல்லாம் நல்லா பெருசாகவே ஆயிருக்கு. இந்த வருஷமே அது பாளையம் வர்றதுக்கு வாய்ப்புள்ள செடி. சில செடிகளில் பாலை வந்துருச்சு. இப்போ அந்த தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் சுத்தம் பண்ணி விடுறேன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சுத்தம் பண்ணுறது இதே மாதிரி பண்ணக்கூடாது. தென்னையை சுத்தம் பண்ணுறதுன்னா இதே மாதிரி மட்டையை வந்து அறுத்து எடுக்கக்கூடாது. எக்காரணம் கொண்டு அறுத்து எடுக்கக்கூடாது. இந்தமாதிரி அறுத்து எடுத்தால் என்ன ஆகும்னா, பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும், கவர்ச்சியாக இருக்கும். ஆனால் வந்து இது வழியாக பூச்சிகள், அதாவது இந்த செந்தலை வந்து சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து முட்டை போட்டுச்சுன்னா அதுலேருந்து ஈஸியாக அட்டாக் பண்ணும். நம்ம உடம்புல ஒரு காயம் இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு எப்படி கிருமிகள் உள்ளே போகுதோ அதே மாதிரி தான். அப்படி ஞாபகம் வச்சுங்க, அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். அதுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ இந்த மரத்தில் இவ்வளோ இடம் விட்டு வெட்ட சொல்கிறோம். ஒரு 2 அடி 3 அடி விட்டு வெட்ட சொல்கிறோம். அந்த மட்டை காஞ்ச உடனே நம்ம அப்படி அடர்த்து எடுக்க சொல்கிறோம். அந்த மாதிரி தான் மரத்தை சுத்தம் பண்ணணும். எல்லா பேருக்குமே இது தெரிய வேண்டிய ஒரு விஷயந்தான். இந்த 4 தென்னை மரமுமே பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்தில் இருக்குது. அதனால் அவங்களுடைய கவனிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது மண்ணும் கொஞ்சம் இந்த இடத்துல மாறுது. அதனால் வந்து இந்த மரம் நல்லாவே குட்டை நட்டை நல்லா வளர்ந்துருக்கு. இந்த மாதிரி செடிகள் தான் நம்ம நர்சரியில் சேல் பண்ணுறோம். அதாவது ஒரு வியாபாரம் பண்ணுறதுங்கிறது மட்டும் இல்லை, நம்மளுடைய அதுக்கு தேவையான தொழில்நுட்பங்களையும் நம்ம கிரீன் நர்சரியில் சொல்கிறோம். இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸாட்டிக் பழச்செடிகள் நடவு பண்ணியிருக்கோம். 2023 நம்ம நடவு பண்ணிட்டோம். இப்போது இன்னும் அதிகப்படியான செடிகளை நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இதுதான் கிரேப் கொய்யா. கிரேப் கொய்யாங்கிறது ஒரு திராட்சை கொய்யான்னு சொல்லலாம். அதாவது கொத்து கொத்தாக காய்க்கும். அதனால தான் அது கிரேப் கொய்யான்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு. அதுவே பழமும் பார்த்தீங்கன்னா ஒரு திராட்சை பழம் அளவுக்கு தான் வரும். இதுக்கு மேலே பெருக்காது காய். பாருங்கள், இதுதான் கிட்டத்தட்ட நல்லா அப்படி கை வச்சாலே வந்துடும். நல்லா பழுத்துச்சுன்னா கை வச்சாலே வந்துடும். அப்படியே சாப்பிடலாம் பழம். ஒரு ஸ்ட்ராபெரி கொய்யா இருக்கு இல்லையா, அதுவுமே ஒரு புளிப்பு கலந்த சுவையில் தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும், பிள்ளைங்களும் நல்லா பிடிக்கும். இன்றைக்கி நீங்களே பார்க்க போகிறீங்க எவ்வளோ பழங்கள் நான் சாப்பிட போகிறேங்கிறத. இதேமாதிரி அதாவது நம்ம சொல்கிறது ஒரு ஃபார்ம் ஹவுஸோ இல்லை நம்ம ஒரு தோட்டமோ வச்சுருக்கோன்னா
அதில் போனால் என்னைக்கு போனாலும் சரி, நம்ம பழங்கள் இருந்தால் அதுதான் ஒரு சொர்க்கமான வாழ்க்கை. அடுத்து நம்ம பார்க்குறது சைவ மட்டன் சொல்லக்கூடிய கறிப்பலா, பிரெட் ஃப்ரூட். இது கேரளாவில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே இது நிறைய ஃபங்க்ஷனில் இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த சைவ சாப்பாடு போடுற இடங்களில் ஒரு அசைவ சாப்பாடு விரும்புகிறவங்களுக்காக இந்த இந்த காய்களை பயன்படுத்துகிறாங்க. இது கறிப்பலா. இது கரெக்டாக இதுவும் 3 வருஷம் தான். எல்லாமே மொத்தமே இந்த தோட்டத்தில் வச்சுருக்க செடிகள் எல்லாமே 2023 ஜூலை மாதம் வச்சது தான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே காயாக இருக்குது. இந்த கஸ்டமர் நிறைய பறித்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, ஒரு நல்ல ஒரு வெரைட்டி கொடுத்துருக்கீங்கன்னுட்டு அவங்க பெருமையாக அதை பேசுகிறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வளர்ந்துருக்குன்னு. இது மார்க்கெட்லேயே நல்ல ரேட் போகுது. கமர்ஷியலாக கூட நிறைய பேர் இதை வைக்க விரும்புகிறாங்க. ஏன்னா மார்க்கெட்லேயே நல்ல விலை கிடைக்குது இதுக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது ஆயினி பலா. இந்த ஆயினி பலாவும் அதே தான், 3 வருஷம் தான். எப்படி சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள். நிறைய பேர் இது வளராது, காய்க்காதுலாம் சொல்லுவாங்க. நம்ம தோட்டத்திலே நிறையா காய்ச்சுது இந்த வருஷம். இவங்களும் காய்ச்சுது. நம்ம சீசன் பழம்லாம் அறுவடை பண்ணிட்டாங்க. நிறைய காய்ச்சதை சொல்லி அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த கஸ்டமருக்கு. என்ன சொல்லி வருத்தப்பட்டாங்கன்னா, நீங்கள் நிறைய பழங்கள் இருக்கும்போது எங்கள் தோட்டத்துக்கு வராமல் விட்டீங்கன்னாங்க. ஏன்னா அந்த நேரம் நமக்கு நிறைய மாம்பழம்லாம் நம்ம முக்கனி திருவிழா நடத்த வேண்டியிருந்தது. அதேமாதிரி நிறைய மாம்பழங்களும் நம்ம சேல் பண்ணிட்டு இருந்தோம் நிறைய கஸ்டமருக்கு ஆர்கானிக் முறையில். அதனால் நமக்கு வீடியோ கவர் பண்ண முடியல. ஆனால் எல்லாருமே அந்த கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் நல்ல திருப்தி அவங்களுக்கு. இதேமாதிரி கிட்டத்தட்ட இந்த இதில் வியட்நாம் பழம் இதெல்லாம் காய்ச்சி இப்போ ஓஞ்சி நிற்கிது பாருங்கள். காயெல்லாம் பழம்லாம் அறுவடை பண்ணிட்டாங்க வியட்நாம் பழாவில். பக்கத்துலேயே ரெட் பலாவும் நடவு பண்ணணும். ரெட் பலா இன்னும் காய்க்கல, 3 வருஷம் ஆயிடுச்சு. அடுத்த வருஷம் காய்க்கும் கண்டிப்பாக. இது ரெட் பலா செடி எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள், சூப்பராக வளர்ந்துருக்கு. இது வந்து 4 kg மேங்கோ. நமக்கு இந்த வருஷம் நம்ம தோட்டத்துலேயே நிறையா காய்ச்சுது. நிறையா வீடியோ இது பதிவு பண்ணி போட்டோம். இலைகளே பெருசாக இருக்கும். இங்கே வந்து பாருங்களேன், இந்த இலையை காமிங்க எவ்வளோ பெரிய இலையாக இருக்குன்னு. இந்த இலையை வச்சே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஒவ்வொரு மரங்களையும் நாங்கள் அப்படி தான் பெரும்பாலும் பண்ணுறது. ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு கேரக்டர் உண்டு. இதுமாதிரி மல்லிகை வச்சுருக்கோம், காலப்பாடி வச்சுருக்குறோம். பார்த்திங்கன்னா இது வந்து கட்டிமோன், ஸ்வீட் கட்டிமோன். இதெல்லாம் பூக்கள் வந்திருக்கு, காய்க்கல. ஆனால் பக்கத்துலேயே ஒரு செடியில் காய்கள் இருக்குது பாருங்கள், காமிக்கிறேன். இது பாருங்கள் ஸ்வீட் கட்டிமோன், தாய்லாந்து வெரைட்டி ஸ்வீட் கட்டிமோன். எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள், கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. 3 வருஷம் தான், நிறையவே காய்ச்சிருச்சு. நான் முதல்ல காமிச்ச மரத்தில் பூக்கள் வந்திருந்தது, அதில் அறுவடை பண்ணிட்டாங்க. இப்போ இது மெச்சூரிட்டி ஆகக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது. தோல் கொஞ்சம் திக்காக இருக்கும், ஆனால் பழம் ரொம்ப இனிப்பாக இருக்கும். ஒரு கஸ்டமர் ரொம்ப பாராட்டி பேசுனாங்க நேற்றுக்கு. ஏன்னா அவங்க வீட்டில் மாடி தோட்டத்தில் வச்சு காய்ச்சிருக்குன்னு சொல்லி அதை பற்றி பேசுனாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது தமிழ்நாட்டின் மியாசாக்கின்னு சொல்லக்கூடிய செங்கவருக்கன். இந்த செங்கவருக்கனை பொறுத்த வரைக்கும் ஆல் சீசன் சொல்லுவேன். ஆக்சுவலாக இது 2 சீசன் காய்க்கும்னு சொல்லுவோம். சில இடங்களில் காய்க்குது. நம்ம தமிழ்நாட்டில் நாகர்கோவில் பகுதியில் இது 2 சீசன் காய்க்கும். இங்கேயும் கூட பாருங்கள், மதுராந்தகத்திலையும் கூட இந்த காய்ச்சி முடித்து திருப்பியும் பூ எடுக்குது பாருங்கள். இதுதான் இதனுடைய ஸ்பெஷல் கேரக்டர். அரும்பு நிறைய இருக்குது, இந்த பக்கம் உள்ள பூவும் இருக்குது. இந்த ஒரு மரம் மட்டும் தான் காய்க்குது. அது என்னென்னா ஒரு மரத்துக்கு மரம் மாறுபடும். 10 மரம் இருந்தாலும் இந்த ஒரு மரம் மட்டும்தான் 2வது சீசனில் பூக்குது. அப்போது அதுக்கு சீதோஷ்ண வந்து ஒத்து வரல. அதனால தான் இப்போது ஒரு மரம் தான் பூக்குது. இன்றைக்கி நம்ம இந்த தோட்டத்தில் நம்ம என்ன பணி செய்கிறோம்னாக்கா, எல்லாமே கவாத்து பண்ணி உரம் வைக்க போகிறோம். இந்த பொதுவாக ஆடி மாதத்தில் கவாத்து பண்ணணும், உரம் வைக்கணும்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா வெயில் கொஞ்சம் குறைஞ்சிரும், மழை பெய்ய ஆரம்பிக்கும். அப்படிங்கும்போது நம்ம இதை கவாத்து பண்ணி உரம் வைக்கிறதுனால வரக்கூடிய வருஷத்தில் நல்லா காய்க்கும். இப்போ நிறைய கஸ்டமர் என்ன பண்ணுறாங்கன்னா, வருஷம் ஃபுல்லாகவே உரம் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படியும் வைக்கக்கூடாது. நம்ம மாடி தோட்டத்தில் வேணால் அப்படி வைக்கலாம். நம்ம தோட்டங்களில் வைக்கும்போது வருஷத்தில் ஒரு வாட்டி உரம் வைக்கணும். என்ன பண்ணுறாங்கன்னா, வீடுகளில் கூட ஒரு செடி இருந்தால் கூட தொழு உரத்தை அப்பப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பப்போ போட்டிங்கன்னா அது தளதளன்னு வளருமே ஒழிய காய்க்காது. அதனால் இந்த ஆடி மாதத்தில் நம்ம உரம் வைக்கிற வேலையை முடிச்சுட்டு செடியை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னாக்கா இப்போ நல்லாவே காய்க்கும். பாருங்கள் சூப்பராக எல்லா செடிகளுமே சூப்பராக இருக்குது. எனக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னென்னா 3 வருஷத்தில் அது இப்படி ஒரு தோட்டத்தை நம்ம உருவாக்கியிருக்கோங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு காரணம் அந்த கஸ்டமர் தான். அவங்களுடைய முழு ஈடுபாடு தான் இதுக்கு காரணம். நம்ம வருஷத்தில் 2 வாட்டி தான் வரோம், இல்லை ஒரு வாட்டி தான் வரோம். ஆனால் மற்றதெல்லாம் அவங்க தான் பார்த்துக்குறாங்க. அடிக்கடி ஃபோன் பண்ணுவாங்க, கேட்பாங்க. அதுக்குள்ள பதில் நம்ம சொல்லும்போது அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபாலோ பண்ணுறதுனால தான் அந்த மாதிரி வந்திருக்கு. இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 வகையான மாமரங்கள் நட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா சொர்ண ரகா நட்டிருக்கோம், காலப்பாடி நட்டிருக்கோம், நீலம் நட்டிருக்கோம், இமாம் பசந்து, மல்லிகா, எல்லா ரகங்களுமே நட்டிருக்கோம். தாய்லாந்து வெரைட்டி நம்ம 3 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ செடி வெரைட்டிகள் வரல. ஆனால் அப்போது என்ன ரகங்கள் பிரபல்யமாக இருந்தோ அந்த ரகங்கள் கூட நடவு பண்ணியிருக்கோம். சூப்பராக ஒரு லைன் வைஸ் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே காலியாக இருந்த இடம் தான். புதுசாக அதை உருவாக்கி நம்ம நடவு பண்ண பிறகு இந்த மண்ணே மாறி இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு நடவு போதெல்லாம் இந்த மண்ணோடைய தன்மை இது மாதிரிலாம் கூட இல்லை. இங்கே பாருங்கள், இப்போ இதனுடைய மண்ணோட தன்மை மாறி இருக்கு பாருங்கள். இல்லை கலர் பூமியாக இருந்தது தான். நம்ம உரம் போட்டு அதை பராமரிச்சுட்டு வரும்போது புல் கூட முளைக்காத இடத்துல வெறும் புல்லாக தான் இப்போ வருது. இந்த மாதிரி புல் இருந்ததுன்னா நம்ம வந்து அதில் வந்து வீட் மேட் போடலாம். அந்த இதுக்கு மேலே
தார்பாலின் ஷீட் மாதிரி பிரித்து விட்டோம்னா இவ்வளோ புல் வராது. எல்லாருமே சொட்டு நீர் பாசனம் அமைச்சிருக்காங்க.